பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு சார்பாக 2 முக்கிய திட்டங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பாருங்கள், தோழி விடுதிகள் திட்டம். தோழி விடுதிகள் அப்படின்னா என்னென்னா, அதாவது தன்னோட சொந்த மாவட்டங்களில் இருந்து பிற மாவட்டங்களில் போய் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அரசு சார்பாக ஒரு ஹாஸ்டல் நிறுவப்படுறது தான் என்ன அப்படின்னா தோழி விடுதிகள். சரிங்களா? தற்போது வரை இப்போ வரையும் 19 தோழி விடுதிகள் வந்து நிறுவப்பட்டிருக்காங்க. இன்னும் 14 தோழி விடுதிகள் நிறுவுறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அடுத்து பாருங்கள், பூஞ்சோலை இல்லம். பூஞ்சோலை இல்லம்னா என்னென்னா, கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி இந்த 2 மாவட்டத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசு சார்பாக அமையவுள்ள கூர்நோக்கு இல்லம். கூர்நோக்கு இல்லம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 18 வயது கீழே இருக்கக்கூடிய சிறுவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டால் அவங்களுக்காக அமைக்கப்படுறது தான் கூர்நோக்கு இல்லம். அது வந்து கோயம்புத்தூர் திருச்சியில் அமைக்கப்பட போகிற இல்லத்துக்கு பூஞ்சோலை இல்லம்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு திட்டம். ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் 2-2A பேஸ் பண்ணி இனி ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 6 மணிக்கு வெளியிடப்படும். இது வந்து தமிழ்நாடு அரசு திட்டங்கள் சார்பான PDF. இது போக பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குன்னு தனியாக ஒரு PDF இருக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவோம். சரிங்களா? அது போக நேஷ்னல் தனியாக மத்திய அரசு திட்டங்கள் தனியாக இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே இந்த வாரம் குரூப் 2-2A எக்ஸாம் கடைசி நேர எக்ஸாமை பேஸ் பண்ணி கடைசி நேர ரிவிஷனாக இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. இன்றைக்கி பகுதி 2 வந்து 6 மணிக்கு வெளியிடப்படும். நன்றி.